இன்னைக்கு நான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கிமினி தொகையோட சீசன் 2 எபிசோட் 7. ஸோ லாஸ்ட் எபிசோட்லாம் பார்த்துருப்பீங்க, செம்ம ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் கண்டினியூவாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. அதே மாதிரி சீசன் 1 மறக்காம பார்த்துருங்க. ஸோ செம்ம அனிமே இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நம்ம டேரெக்டாக இப்போ எபிசோட் 7 போயிடலாம். ஸோ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த ஃபெஸ்டிவலுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அந்த சவக்க வளர்த்தின செடியில் அதுலேருந்துலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கரெக்டாக இருக்கா அது இதுன்னு பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து அயனை தான் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்கா, ஃபெஸ்டிவலுக்கு அவங்க கிளாஸ்லேருந்து எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிட்டு இருக்கா. ஓகே இது செட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிசோ வந்து பார்த்துட்டு இருக்கா. நீ தான் அதெல்லாம் பார்க்குறியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவனு கேட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் உடனே சவக்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவன் நேற்று கிளாஸ்க்கு வரல என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவள் கிளாஸ்க்கே வரலையே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஸோ ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிசு வந்து சொல்லுவா அவங்க நல்லா தான் இருக்கா அப்படின்ட்டு. உடனே நம்மளோட அயனை என்ன சொல்லுவானா, ஓகே அதை பற்றி பேச வேணாம் அப்படின்ட்டுருவா. காசே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஏதோ ஃபெஸ்டிவலுக்காக ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக ரியோ வருவான். ரியோ வந்தாட்டி சாரி கைஸ் என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அவனுக்கு வந்து ப்ராக்டிஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் முடிஞ்சதுக்காக ஒரு டோர்னமெண்ட் இருக்குது. ஸோ பரவாயில்ல விடு, உனக்கு தான் மேட்ச் இருக்குல்ல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டவுட் கேட்குறாங்க. ஸோ இது எங்கே ஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இது கசையாக்கு தான் தெரியும், அவன் தான் அந்த பிளான் போட்டான் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சிட்டே போகிறான். அப்போ வந்து கசை அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஃபீல் டவுனாக ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக வந்து பார்த்திங்கன்னா சோகமாக வந்துட்டு இருப்பான். வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரியோ தான் பார்க்குறான். இவனோட சப்போர்ட் அங்கே தேவைப்படுது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவலுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது ஓகே நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போவான். போகும்போது பார்த்தீங்கன்னா சொல்லுவான் நான் அவகிட்ட உண்மையை சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கசையை வந்து சொல்லுவான், நான் அவகிட்ட உண்மையை சொல்லிட்டேன், ஆனால் அது டோட்டலாக வேறு மாதிரி மாறிடுச்சு, என்னால் அது நம்பவே முடியல அப்படிங்கிறான். ஸோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து நான் ஃபுல்லாக சொல்லிட்டேன், ஆனால் அப்போ என்ன நினச்சிக்கிறான்னா அந்த ஃபீலிங்ஸை வந்து எல்லாருமே தப்பாக பேசுவாங்க, அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ட்டு அவ்வளோ கன்ஃபியூஷனாக அவள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி சொல்லிட்டா. இவன் வந்து தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கான். ஸோ அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கா. ஸோ லாஸ்ட் எபிசோட் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல, ஸோ டோட்டலாக அது வேறு மாதிரி மாறிடுச்சு, எனக்கு தெரியல, நான் ஃபுல்லாக உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், நினச்சி கூட பார்க்க முடியல எனக்கு இவ்வளோ பெயின் இருக்குன்னு சொல்லிட்டு, நான் நினச்சி பார்க்காத அளவுக்கு ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே கொஞ்சம் வருத்தமாக இருக்குது என்னென்னா, ஸோ என்னால் வந்து அவள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா, ரொம்ப அழுதுருக்கா, ரொம்ப டிப்ரெஷன் லெவலில் போயிருக்கா, ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டா என்னால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம குருமி வந்து கேட்டுட்டு போகிறா. குருமி கேட்டுட்டு அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடுறா. சவக்க வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்திருப்பா. அந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா உடனே திட்டுவா, வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சவக்க பார்த்துட்டு ஓ குருமியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவன் சொல்லுவா. ஸோ கசையை வந்து என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டான் அப்படின்பா. என்னது ரிஜெக்ட் பண்ணிட்டானா, நீ அதுக்கு வருத்தப்பட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கா, கொஞ்சம் ஷாக்காக பார்க்குறான். நீ அதுக்கு வருத்தப்படவே தேவையில்ல, நீ தேவையில்லாம வருத்தப்பட்டு இருக்க அப்படிங்கிறான். உடனே என்னாச்சு ஏன் வளர்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் உன்னை ரிஜெக்ட் பண்ணதுக்காக வருத்தப்படுறியா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தான் எந்த ட்ரைமே பண்ணலையே அப்புறம் எப்படி அவன் ரொம்ப வருத்தப்படுறான் தெரியுமா, உன்னால் அவனுக்கு ரொம்ப பெயினாக இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்திங்கன்னா என்னாலையா, ஒரு வேளை அவன் ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், இருந்தாலும் என் மேலே கேர் எடுக்கிறனால அது ஏதோ அவனுக்கு கஷ்டமாக இருக்கா அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சவுக கேட்குறா. சி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு இன்னுமே புரியலையா, நீ அதுக்கு தகுதியே இல்லாதவ, ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நானும் நீ ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா ஆக்சுவலாக உனக்கு எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது தெரியுமா, ஸோ என்னோடய ஃபீலிங்ஸை நான் முழுசாக அவங்ககிட்ட சொல்லி அதுக்கப்புறம் ரிஜெக்ட் ஆனேன், அது எனக்கு ஓகே, ஆனால் நீ அப்படி இல்லை, நீ ஈவன் ட்ரை கூட பண்ணல அவன்கிட்ட, ஸோ அதனால் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குருமி சண்டை போட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஓடிடுறா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் அதை யோசிச்சுட்டே இருக்கா. ஸோ நான் என்ன ட்ரை பண்ணல அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கசையை அவனை எப்படி ஃபீல் பண்ணுறான் அது ஓப்பனாக சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்க வாஷ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ வந்து அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க நீ குக்கிங் பண்ணுறது செம்மையாக இருக்குமா இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா சொல்கிறாங்க. அப்புறம் வந்து உடனே பார்த்தீங்கன்னா சவுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது. அடுத்தது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சிசு வந்து மெசேஜ் பண்ணியிருப்பா. ஸோ எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவலுக்கு காஸ்டியூம் ஒர்க்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு, நீ வந்து சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் போட்டிருக்கா. உடனே வீட்டில் வந்து கேட்குறா ஸோ இந்த மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே உங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா ஓகே நீ போயிட்டு வா தைரியமா கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனுப்பி விட்டுறாங்க. அதேமாதிரி ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்காகலாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்களே, ஸோ ஒரு வண்டி மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இல்லைங்களா நைட் நேரத்துலலாம் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்களா, அது உடனே அவங்க ஸ்டாஃப் பார்த்துறான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சாரி சார் இந்த மாதிரி ஃபெஸ்டிவலுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறான். இதெல்லாம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா, இதே நான் பார்த்துட்டேன், வேறு எவனோ பார்த்துட்டா இருந்தால் வச்சுக்கோ எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும், உங்கள் கிளாஸ் பசங்களாம் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இது ஒரு நாள் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க யாருக்கும் தெரியாமல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான் அவங்க ஸ்டாஃப் வந்து. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கசையாக வருவான். கசையை வந்தவாட்டி பிடிச்சிடுவான். உடனே ஏன்டா நீ சில்லறத்தனமாக இருக்கா இப்படி உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டாஃப் வந்து கேட்டுட்டு இருப்பான். என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ என்ன பண்ண அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப அழுதுட்டு ரொம்ப குழந்தை மூஞ்சாட்டம் பார்க்கவே எனக்கு கஷ்டமாக இருக்குது, அவளை நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருப்பான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுவான் அவன் வந்து என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவனும் சொல்லுவான் என்னது அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் நான் அவன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன், ஃபீலிங்ஸ் எல்லாமே
ஃபீலிங்ஸ் எல்லாமே கரெக்டாக சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். நீங்கள் போங்க guys, நான் அப்புறம் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுவான். அப்புறம் உண்மையான ஃபீலிங்ஸ் எல்லாமே அவர்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இருந்தாலும் அவளுக்கு அது தெரியல என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டா. ஸோ சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவளும் பார்த்தீங்கன்னா சாவக்கா சொல்லியிருப்பான் அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இவனும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்லியிருப்பான். நீ ஏதோ லூஸ் மாதிரி ஏதோ ஃபுல் ஆட்டம் பேசியிருப்ப, நீ ஒழுங்காக பேசாமல் டேரெக்டாக சொல்லாமல், ஸோ அந்த மாதிரி ஏதோ வளர்னியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சு கலாச்சிட்டு இருக்கான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் சரி ஓகே விடு, அவ்வளோதான் ரிஜெக்ட் ஆகிட்டுல, சரி விட்டுரு, இதை பற்றி கேர் பண்ணாத, நெக்ஸ்ட் மூவ் ஆன் ஆகு, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஸ்டாஃபை சொல்லிட்டு போகிறான். இவன் பார்த்தீங்கன்னா அதே சோகத்தில் வந்து நின்றுருக்கான். சிசுவோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸோ 2 பொண்ணு வந்து கன்ஃபியூஸாக இது எப்படி செட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க 2 கிளாத்ஸை. ஸோ இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாவுக்கா செஞ்சு காட்டுவா. செஞ்சோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ என்கிட்ட நான் எதுவுமே கேட்காமலே செஞ்சுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உடனே ஷாக் ஆகிடுவா. நல்லா இருக்குப்பா நீ பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுங்க கன்ஃபியூஸான பொண்ணுங்க வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு இருப்பாங்க. சூப்பராக பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கே திங்க் பண்ணிருக்கா. ஓகே ஏதோ மிஸ் பண்ணது ஏதோ கிடைச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிசு வந்து நான் போய் ட்ரிங்க்ஸ் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புவா. அப்போ உடனே நம்ம சாவுக்கா பின்னாடியே போவா. கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பான், ரொம்ப தேங்க்ஸ் என்ன வீட்டுக்கு கூப்பிட்டதுக்கு. அதே மாதிரி நேற்று நீ ரொம்ப கோவப்பட்ட, எனக்கு நிறைய அட்வைஸ் கொடுத்த, எனக்கு புரிஞ்சுது சிசு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து சொல்லிட்டு இருப்பா. உண்மை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இவன் அயனையும் பார்த்தீங்கன்னா வந்துருவா. வந்ததுக்கப்புறம் நான் உண்மையை ஒன்று சொல்லட்டா. ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்து இது வரைக்குமே ஃபஸ்ட் டைம் ஒரு 2 பேருக்கு என்ன பிடிச்சது நீங்கள் தான் என்னை ரொம்ப பிடிச்சி இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்லிடுவா. சிரிக்க ஆரம்பிச்சிடா சிசு வந்து. ஓகே அதெல்லாம் உனக்கு கவலைப்படாத, மறந்துடாத, அது நாங்கள் எப்பயுமே உங்க கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக அடிச்சுட்டு சில பேர் ட்ரிங்க்ஸ் எடுத்துறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போயிடுவா. அதுக்கப்புறம் நம்மளோட அயனை வந்து சொல்லிட்டு இருப்பா, பாத்தியா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கான்னு சொல்லிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொன்னதுக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இவங்ககிட்ட நான் பேசிட்டேன். ஸோ இதே மாதிரி டேரெக்டாக நான் கசையிட்ட என்னோட ஃபீலிங்ஸை சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இதே மாதிரி சொன்னால் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வரா, குருமி வந்து பார்த்தீங்கன்னா வராளா. அப்போ வந்து குட் மார்னிங் சொல்கிறா. பட் ஆனால் இவன் கண்டுக்கவே இல்லை. உடனே ஃபேஸ் திருப்பி பார்த்துட்டு உடனே கம்முன்னு போயிடுறா. இவளுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுது, ஏன் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கென்த்தோ வருவான். கென்த்தோ வந்து அப்படி பார்த்தீங்கன்னா அவகிட்ட வந்து சாரி கேட்டுட்டு இருப்பான் சாவுக்கா வந்து. ஏன்னா நேற்று அந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சுல்ல, ஸோ அதுக்கு வந்து உன்னையும் தெரியாமல் இதில் இன்க்ளூட் பண்ணிட்டேன், ஸோ என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட சாவுக்கா வந்து சொல்லிட்டு இருப்பா. இல்லை ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக சிசுவும் அயனே வந்து வந்துருவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே நீ தான் காரணமாக இருப்பேன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் தள்ளி இரு, அவகிட்ட இருந்து பேசாத, கொஞ்சம் தள்ளி இருன்னு பார்த்தீங்கன்னா மிரட்டிட்டு இருக்காங்க கென்த்தோ வந்து. அவன் வந்து பார்த்தீங்கன்னா பயந்துட்டு இருக்கா. ஸோ இதை சண்டை போட்டுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒன்றுமே பண்ணலையே, நான் அவகிட்ட டேரெக்டாக அன்றைக்கி நான் சொல்ல தான் வந்தேன் கசகை அவனை லைக் பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சத்தமாக சொல்லிவிடுவான். பக்கத்தில் எல்லாருமே கேட்டுருவாங்க. எல்லாரும் உடனே டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்ம கசையும் கிளாஸ் வருவான். வரப்போ பார்த்தீங்கன்னா அதை அப்படியே கேட்டுருவான். அப்போ வந்து நம்ம சாவுக்கு வந்து சொல்கிறான், இந்த மாதிரி அவன் சொல்கிறது உண்மை தான், ஆனால் நீ அந்த மாதிரி விஷயத்த எதுவும் இல்லை, ஸோ அவளை என்னை லைக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஃப்ரெண்ட்லியாக, ஸோ அந்த மாதிரி ஏதோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவள் கன்ஃபியூஷனாக அவள் வந்து பார்த்தீங்கன்னா அப்பயே சொல்லிடுறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கசையை முன்னாடி வந்து கேட்டுருவான் அதை. ஸோ கேட்டுட்டு என்ன பண்ணுவானா அப்படின்னு நின்று பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஓகே வா நம்ம போய் பண்ணலாம், நேற்று மிச்சம் வச்சு வேலையெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா போயிடுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ எதுவுமே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கென்த்தோ பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்போ வந்து நம்மளோட ரியோ முன்னாடி வந்து என்ன சொல்லுவான்னா, நீ கொஞ்சம் நேரம் பேசாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்லிட்டு போவான். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவன் கொஞ்சம் சோகமாக இருக்கான். ஸோ ஒழுங்காக புரிஞ்சுக்கலையா இல்லை என்னன்னு தெரியாமல். ஸோ இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயமா நடந்துட்டு இருக்கா. ஸோ இந்த மாதிரி குழப்பமாகவே பேசிகிட்டு இருக்காளா. ஸோ இப்போ 2 சைடுமே பார்த்தீங்கன்னா பயங்கர குழப்பமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவளே திங்க் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா, இதே மாதிரி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம்னா பேசக்கூட மாட்டோம் போக போக. அப்புறம் காலையில் அவனை பார்த்து குட் மார்னிங் கூட சொல்ல மாட்டேன், ஸோ அவன்கிட்ட பேச மாட்டான், அதுக்கப்புறம் என்னை பார்த்து ஸ்மைல் கூட பண்ண மாட்டான். ஸோ இப்படியே போணுச்சுன்னா ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாவுக்கா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஸோ எல்லாருமே நான் அவாய்ட் பண்ணும்போது கரெக்டாக அவன் மட்டும் தான் எனக்கு இந்த இடத்துல நின்று எனக்காக வெயிட் பண்ணி நின்று பேசினா. ஸோ அந்த மாதிரி கூட திரும்பி நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வருத்தமாக வந்து பார்த்துட்டு இருக்கா. ஸோ அப்போ கென்த்தோ வந்து பிடிச்சிருவாங்க. பிடிச்சி என்ன பண்ணுவாங்கன்னா, உனக்கு எதுக்கு இந்த வேலை, இந்த மாதிரி நீ ஒரு டைமும் சாவுக்கா ஹெல்ப் பண்ணும்போது தான் அவளுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது தெரியுமா, உனக்கு அந்த இது புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திட்டிகிட்டு இருக்கும்போது அவன் வந்து சொல்லிட்டு இருப்பான், நான் உண்மை தானே சொன்னேன், கசையை உண்மையுமே லைக் பண்ணுறான்ல சாவுக்காவை, அதுதான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். அப்போ வந்து குருமி வந்து வருவா. வந்த வாட்டி கொஞ்சம் நவறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவளோட ட்ரிங்க்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருப்பா. குருமி நான் சொன்னேன் பார்த்தியா நேற்று சாவுக்கோ எனக்கு அப்புறம் கசையா நடந்த ட்ராமா, ஸோ அதெல்லாம் பார்த்தியா, அது உண்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கென்த்தோ வந்து கேட்பான். அப்போ வந்து இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் அவள் ரொம்ப இதாக தான் பண்ணிகிட்டு இருக்கா, அவள் சாக்லேட் கொடுக்காம போனால் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குருமி சொல்லுவா. என்னது உனக்கு அப்படி தெரியும், நீ ஏதோ பண்ணியா அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பையனை வந்து கேட்கும்போது, நான்லாம் ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட் அன்றைக்கி நான் போய் பேசினேன், அவள் கன்ஃபியூஷனாக இருந்தா, ஸோ நான் அவகிட்ட ஒன்றுமே பண்ணல, நீ கொடுக்காதன்னு சொல்லலை, நான் கொடுன்னு கூட சொல்லலை, நான் எதுவுமே பண்ணல, அன்றைக்கி பேசும்போது அவள் கன்ஃபியூஷனாக தான் இருந்தா, அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட குருமி வந்து சொல்லுவா. அப்போனா பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் அவன் இந்த மாதிரி ஆளே ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கென்த்தோ வந்து என்ன பண்ணுவானா, ஓகே அப்போ நீயும் உண்மையாலுமே கசையை மேலே க்ரஷ் இருக்கியா, ஓகே ஒரு வேளை இப்போ நான் சாவுக்கோ வந்து லைக் பண்ணி நான் ஒரு வேளை சாவுக்கோ நான் பார்த்துக்கிட்டா நீ அப்போ உனக்கு எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுமா அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கென்த்தோ கேட்குறான்.
கன்னத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா குருமி வேகமாக அடிச்சிடறா. அடிச்சதுக்கப்புறம் என்ன சொல்லுவானா, விஷயத்தில் நீ எதுவுமே தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸாக சத்தம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா. அவளும் நானும் ஒன்றும் கிடையாது, எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது, ஸோ என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாமே நான் அவங்ககிட்ட சொன்னேன், சவக்க ஒன்று கூட ட்ரை பண்ணல, இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்ளம்ஸாக போயிட்டு இருக்கா, எனக்கு ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடுவா. உண்மையான சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிட்டா. பட் இருந்தாலும் நம்ம சவக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக சொல்லவும் இல்லை, அவளுக்கு புரியாமல் கன்ஃபியூஷனாகவே இன்னும் வச்சுட்டு இருந்திருக்கா. ஸோ அவள் வந்து எனக்கு செம்ம ஆப்போனண்ட்டாக இருக்கா, ஸோ கசையை ரொம்ப லைக் பண்ணுறதுனால அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து அழுதுட்டு ஓடிடுறா. அப்போ வந்து கரெக்டாக நம்ம அயனே வந்து சொல்லிட்டு இருக்கா, இப்போ புரியுதா, நீ நடுவில் ஒவ்வொருத்தரோட பிரச்சனையில் பூந்ததுனால இப்போ எவ்வளோ பேருக்கு பிரச்சனை பார்த்தியா, ஸோ இப்போவே புரிஞ்சுக்கோ, மற்றவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அயனை வந்து அட்வைஸ் பண்ணிட்டு அவங்க இருந்து போயிடுவா. அதுக்கப்புறம் நம்ம கெந்தோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு நின்றுட்டு இருப்பான். ஸோ எனக்கு என் சைட்லேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கெந்தோ ஹெல்ப் பண்ணுறான்னு தான் தோணுது. பட் என்னன்னு வர எபிசோட்ஸில் தான் தெரியும். நீங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அவனோட கேரக்டர் எப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரியில் வந்து நம்ம சவகம் வந்து பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அப்பயே முன்னாடி யோசிச்சுட்டு இருந்தால, ஸோ இதே மாதிரி போய்ட்டு இருந்துச்சுன்னா அவங்க கூட பேசக்கூட முடியாது, ஸோ கசையை கூட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் டைம், ஸோ இந்த காலேஜ் ஜாயின் பண்ணதுலேருந்து எந்த ட்ரைமே நான் பண்ணல. ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா நான் மட்டும் தான் இருக்கேன், ஸோ நான் மட்டும்தான் எந்த ட்ரைமே பண்ணல அந்த விஷயத்தில், ஸோ எல்லாத்துக்கும் என் மேலே தான் தப்பாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டே இருக்கா குழப்பமா. இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிக்கிறாங்க 7 வந்து. ஸோ வர எபிசோட்ஸ் வந்து எப்படி திரும்பி இவங்க 2 பேரும் ட்ரை பண்ணி ஸோ அவங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணி எப்படி க்ளோஸ் ஆக போகிறாங்க அப்படிங்கிறத வர எபிசோட்ஸில் வந்து பார்க்கலாம். ஸோ கெந்தோ வந்து எந்த மாதிரி கேரக்டர் அப்படிங்கிறதையும் வர எபிசோட்ஸில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, உடனே ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ், பாய்.